கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கு என்று உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனம் பிரியமானவர்களே, மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு கூட அருளுகிறதாய் இருக்கிறது. இந்த வசனத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பிரியமானவர்களே, நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே வாஞ்சிக்கிறது, எதிர்பார்க்கிறது, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. பிரியமானவர்களே, கடன் வாங்காதிருப்பாய் என்றும், பிரியமானவர்களே, அநேக ஜனங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்றும், அடுத்து நாம் பார்க்கிறோம், உனக்காக கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்றும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றும், பிரியமானவர்களே, உன் தேசத்திலே ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்கிற இந்த வாக்கு தத்தம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேற தேவன் வாஞ்சிக்கிறார். இதற்கு என்ன நிபந்தனைகள் இருக்கிறது? இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இதே 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க வேண்டும். முதலாவது நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், பிரியமானவர்களை ஆராய வேண்டும், கை கொள்ள வேண்டும், அதன் மேல் பிரியமாயிருக்க வேண்டும், இரவும் பகலும் பிரியமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து இதே வசனத்திலே, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அடுத்து செவி கொடுக்க வேண்டும். வழி இதுவே, இதிலே நட என்று உனக்கு பின்பதாக இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். அவருடைய சத்தத்திற்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், அவருடைய சத்தத்தையோ கேளாமற் போனார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் விளங்க வேண்டுமென்றால் கவனமாய் அவருடைய கட்டளை, அவருடைய உபதேசங்களை, கிறிஸ்து இயேசுவினுடைய உபதேசங்களை, அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலும் இன்னும் நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். அவைகளை கருத்தாய் நாம் படித்து அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, வசனத்தை கேட்பதற்கு குறித்த வேலைக்கு முன்பதாகவே ஆலயத்துக்கு செல்கிறது. இவையெல்லாம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. கூடுதலாக இந்த நாட்களிலே சோசியல் மீடியாவிலே நிறைய ஸ்தோத்திர பலிகளும் இன்னும் தின தியானங்களும் செய்திகளும் என்று சொல்லி பிரியமானவர்கள் எல்லா மொழிகளிலும் கொடுக்கப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசி நாட்களிலே ஆரோக்கியமான உபதேசங்களை, வசனங்களை கேளாதபடிக்கு தங்களுடைய செவி தெனவி நிமித்தமாய் பிரியமானவர்களே அவர்கள் செவி கொடாமல் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய உபதேசத்துக்கு நாம் கவனமாய்
கேட்டு செவி கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வர வர கர்த்தரை தேடுகிறது, ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, ஆராதனைக்கு செல்கிறதெல்லாம் குறைவுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சாக்கு போக்குகளை சொல்லி, பிரியமானவர்களே, நமக்கு சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையிலே கர்த்தரை சேவிக்கிற விஷயத்திலே, கர்த்தரை பின்பற்றுகிற விஷயத்திலே நாம் குறைவுபடுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, 58வது வசனத்திலே பார்க்கிறோம், உன் தேவனாய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 36வது வசனத்திலே பார்க்கிறோம், மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை நீ சேவிக்க கூடாது, கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்பொழுது ஆண்டவர் முதலாவது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, ஏற்ற காலத்திலே நல்ல மழையை அவர் பெய்ய வைக்கும்படி வானத்தை அவர் திறப்பார் என்று சொல்லி நாம் எசேக்கியேல் 34:26 பார்க்கிறோம், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் 30, 60, 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி குடியிருந்து அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, தம்முடைய தமது வானத்தின் பொக்கிஷ சாலையை அவர் திறக்கிறவராக நமக்கு இருக்கிறார் என்பதை குறித்து நாம், பிரியமானவர்களே, மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே கடன் என்பது சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்று. பிரியமானவர்களே, நாம் கடன் கொடுக்கிறவர்களாய், கடன் வாங்காதவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சுவாமி, ஏற்ற காலத்திலே உம்முடைய ஆசீர்வாதமான மழை பெய்யவும், ஆண்டவரே, நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து தகப்பனே அவர்களை மனதார ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி உம்முடைய இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லா கடன் ஆண்டவரே, வியாதி பலவீனங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக அவருடைய கைகளை திடப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை நன்றியோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.